வந்து மகா கோச்சுக்கிறாத நான் பேசுறேன் உனக்கு புரியல, அனாமிகாவுக்கு நீ ரொம்ப இறக்கப்பட்டனா நம்மளுக்கு பிரச்சனை அதிகமாயிரும், நல்லவளா இருந்தா நம்ம எடுத்து சொன்னா புரிஞ்சுக்கிறோம், அவன் நடிக்கிற அவள்கிட்ட போய் நீ இந்த அளவுக்கு இறங்கி போறது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி பேசி சமாதானம் ஆயிடுறாங்க. உன்னை விட்டா எனக்கு யாரடி இருக்கு அப்படின்னு பேசும்போது அவங்க சொல்றாங்க, எனக்கு புரியுதுக்கா, ஆனா வந்து சுச்சுவேஷன் எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ராஜலட்சுமி அத்தை வந்து குடும்ப ஒற்றுமையை விரும்புறாங்க, அவங்களுக்காகவாச்சும் நம்ம இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து ஐஸ்வர்யா புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து பிரபா கல்யாணத்துக்கு இவங்க 2 பேருமே வீட்டுல போய் அம்மா அப்பாட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் பிரபா கல்யாணத்துக்கு சரி சொல்லியிருக்கா, இருந்தாலும் அவன் வந்து அதை முழு மனசா சொல்லலை, இருந்தாலும் நம்ம நல்ல மாப்பிள்ளை, நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது மாப்பிள்ளை நம்ம பார்த்து இந்த கல்யாணத்தை நம்ம நல்ல முறையில நடத்தணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. நம்ம ராஜலட்சுமி என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, நம்ம கௌதம்கிட்ட வந்து பணத்தை கொடுத்து இதை கொண்டு போய் பிரபா கல்யாணத்துக்கு நீங்க வச்சுக்கணும்னு சொல்லி அவங்க 2 பேரும் மனசையும் வந்து நீ ஐஸ் பண்ணிட்டு வாடா, அப்பதான் அவனை எம்டி ஆக்குறதுக்கு அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பா முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு பக்கம் வந்து நம்ம மகா வேலைக்கு போறதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விஜய் என்ன பண்றாருன்னா, நீ ஏன் வேலைக்கு போற, நான் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றேன், என் பண உதவி வேணா நான் தாரியன், பிரபாவுக்கு நானும் மாமா தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ தான் உங்களுக்கு தெரிய வருதா அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்கறாங்க. தொடர்ந்து பரவாயில்ல லைக் பண்ணுங்க சார்.